மனிதநேய பாதுகாப்பு ஆர்கனைசேஷன், பிளெஸிங் பவுண்டேஷன் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை தெற்கு, மத்திய, வடக்கு அலுவலகங்கள் இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம். நாள் 27/3/2015 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 8:01 முதல் பிற்பகல் 2:03 வரை. இடம் தெற்கு வட்டார போக்குவரத்து துறை அலுவலகம், பைபாஸ் ரோடு, மதுரை 10. நிகழ்ச்சி நிரல் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விழா. நேரம் காலை 10:31 மணி முதல் பிற்பகல் 12:02 மணி வரை. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் திரு என்ஜினியர் எம். குமரன், பிடெக் அவர்கள். முகாமை தலைமையேற்று துவக்கி வைப்பவர்கள் மதுரை, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் நிர்வாக பொறுப்பேற்கும் வட்டார போக்குவரத்து துறை இணைய போக்குவரத்து துறை ஆணையர் உயர் திரு வா. பாலன், பிஇ, MBA அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக இயக்குனர் உயர் திரு டி. வீரபாண்டியன், BE அவர்கள். மதுரை தெற்கு RTO திரு எம். சிங்காரவேலு, BE அவர்கள். மதுரை மத்திய RTO திரு JK பாஸ்கரன், BE அவர்கள். மற்றும் மதுரை வடக்கு RTO கே. கல்யாணகுமார், BE அவர்கள். மதுரை, திண்டுக்கல், தேனி பறக்கும்படை RTO திரு என். ரவிச்சந்திரன், BE அவர்கள். மதுரை மாநகர் போக்குவரத்து காவல்துறை வடக்கு உதவி ஆணையாளர் திரு ஏ. திருமலைக்குமார், MA அவர்கள். மதுரை மாநகர் போக்குவரத்து காவல்துறை தெற்கு உதவி ஆணையாளர் திரு TK முருகேசன், MA அவர்கள். மதுரை மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை உதவி மாவட்ட அலுவலர் திரு சு. கருணாகரன், MA அவர்கள். மதுரை கோச்சடை நட்ராஜ் நகர் GV மருத்துவமனை டாக்டர் P. கணேஷ், MBBS, MS அவர்கள். சிறப்பு அழைப்பாளர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஓய்வு உயர் திரு நீதிபதி கே. பொன்னுச்சாமி, MA, BL அவர்கள். துணை ஆட்சியர் மதுரை மாவட்ட வழங்கல் அலுவலர் உயர் திரு கோ. கணேசன், BCom அவர்கள். மற்றும் மதுரை மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி இரா ஆனந்தவள்ளி, BSc அவர்கள். இம்முகாமில் கலந்து கொள்ளும் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி ஆலோசனைகள் வழங்கப்படும். அனைத்து வாகனங்களுக்கும் அரசு இன்சூரன்ஸ் ஓரியண்டல் மூலமாக 50% பிரீமியம் வழங்கப்படும். ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டும் ஆண், பெண் 100 நபர்களுக்கு மட்டும் நினைவு பரிசு வழங்கப்படும். அனைத்து வாகனங்களுக்கும் கருப்பு ஸ்டிக்கர் இலவசமாக ஒட்டப்படும். 50 இருசக்கர வாகனத்திற்கு மட்டும் இலவச புகை பரிசோதனை செய்யப்படும். முகாமில் கலந்து கொள்ளும் நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும். அனைத்து வகையான ரத்த பரிசோதனைகள் செய்யப்படும். பொது மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்படும். இருதய பரிசோதனைகள் செய்யப்படும். விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் HIV பரிசோதனையும் செய்யப்படும். ரத்த தானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தானம் கொடுத்தால் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வழங்கப்படும். இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு விதிகளை மதித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. இருசக்கர வாகனம் இருவருக்காக மட்டுமே, இருவருக்கு மேல் பயணம் செய்யக்கூடாது. ஹெல்மெட் அணிந்து பயணம் செய்யுங்கள். உரிய சைகைகள் காட்டாமல் திரும்பக்கூடாது. முன் செல்லும் வாகனத்தை முந்தும் போது இடது பக்கமாக முந்தக்கூடாது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது. சாலை சந்திப்புகளில் வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும். சிக்னலில் நிற்கும் போது மஞ்சள் கோட்டை தாண்டி வாகனத்தை நிறுத்தக்கூடாது. வளைவுகளில் முன் செல்லும் வாகனத்தை முந்தக்கூடாது. இருசக்கர வாகனங்களில் சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடாது. இருசக்கர வாகனத்தில் பெண்கள் பின்புறம் உட்கார்ந்து செல்லும் போது சேலைகள் மற்றும் துப்பட்டா பின்புற வீலில் சிக்கிக் கொள்ளும்படி செல்லக்கூடாது. 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் எந்த வாகனத்தையும் ஓட்டக்கூடாது. அது குற்றச் செயலாகும். இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் RTO சான்றிதழ்களை வாங்கிய பின் சாலை விதிகளை கண்டிப்பாக மதித்து செல்ல வேண்டும். சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கார் ஓட்டுநர்களுக்கு விதிகளை மதித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. அனுமதிக்கப்பட்ட வேகமாகிய 65 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வாகனத்தை ஓட்டக்கூடாது. சீருடை பெயர் வில்லையின்றி வாகனம் ஓட்டக்கூடாது. தகுதிச் சான்று இன்றி வாகனத்தை ஓட்டக்கூடாது. உபரி இருக்கைகள் அமைத்து ஓட்டக்கூடாது. வாகனத்திற்குரிய RC, IC மற்றும் DL போன்ற ஆவணங்களின் நகல்களை வைத்திருக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடாது. வேடிக்கை பார்த்துக் கொண்டோ வேறு சிந்தனைகளுடனோ வாகனத்தை ஓட்டக்கூடாது. பயணிகள் வாகனத்தில் சரக்குகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தக்கூடாது. சட்ட விரோத செயல்களுக்கு வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. வாகனம் ஓட்டும் போது பயணிகளிடம் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டக்கூடாது. கீப் லெப்ட் என்கிற சாலை விதிகளை பின்பற்றி சாலையின் இடதுபுறம் செல்ல வேண்டும். ஒரு வழி பாதையில் ஒன்வேயில் வாகனங்களை ஓட்டக்கூடாது. ஸ்கூல் ஜோன் பள்ளி பகுதிகளில் வாகனத்தை மெதுவாக செலுத்த வேண்டும். கோ ஸ்லோ. நோ பார்க்கிங்கில் வாகனங்களை எந்த காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. இது போன்ற
காவல்துறையினரின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்னரே வாகனத்தை ஓட்ட வேண்டும். அதிவேகமும் ஆபத்து. செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டக்கூடாது. போக்குவரத்து சிக்னலில் நின்று கவனித்து பச்சை விளக்கு எரிந்தவுடன் செல்ல வேண்டும். சிக்னலில் மஞ்சள் விளக்கு எரிந்தால் வாகனங்களை ஓட்டக்கூடாது. ஆனால் தயாராக இருக்க வேண்டும். எக்காரணம் முன்னிட்டும் சிவப்பு விளக்கு எரிந்தால் கட்டாயம் நிற்க வேண்டும். காரில் பயணம் செய்யும் ஓட்டுநரும் முன் இருக்கையில் இருப்பவரும் சீட் பெல்ட் அணிவது அவசியம். வாகனங்களை முந்தும்போது கவனமாக எதிரில் வாகனங்கள் வருகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். முன்னால் செல்லும் வாகனம் உரிய சிக்னல் கிடைத்தவுடன் முந்த வேண்டும். சாலையில் வாகனம் நிறுத்தி இருக்கும் போது குளிர்சாதனம் போட்டுக்கொண்டு அதிக நேரம் இருக்கக்கூடாது. மனித உயிர்களை காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிட்டு முன்னுரிமை வழங்க வேண்டும். நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் முன் மெக்கானிக்கல் கண்டிஷன் உள்ளதா என்றும் 4 வீல்களின் டயர் சரியாக உள்ளதா என்றும் ஆய்வு செய்த பின்னரே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதிகளை மதித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அருகில் பயணிகளை அமரச் செய்யக்கூடாது. பயணிகளிடம் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டக்கூடாது. 3 நபர்களுக்கு மேல் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றக்கூடாது. பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்லும் போது ஸ்கூல் பைகளை வெளியே தொங்கவிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பள்ளி குழந்தைகளை ஆட்டோவில் அழைத்து செல்லக்கூடாது. சீருடை, பெயர் வில்லையின்றி ஆட்டோ ஓட்டக்கூடாது. அனுமதியின்றி விளம்பர பலகை ஆட்டோவில் வைக்கக்கூடாது. அதிப்பிரகாசமான மஞ்சள் விளக்குகளை ஆட்டோ முன்பு பொருத்தக்கூடாது. புகைப்பிடித்துக் கொண்டு மது அருந்திவிட்டு செல்போன் பேசிக்கொண்டு ஆட்டோ ஓட்டக்கூடாது. ஆட்டோவை சரக்குகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தக்கூடாது. சரக்கு வாகன ஓட்டுநர்களுக்கு விதிகளை மதித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. ஓவர்லோட் ஏற்றக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட வேகத்திற்கு மேல் அதிவேகம் செல்லக்கூடாது. அதிக பிரகாசமான உபரி முகப்பு விளக்குகளை பொருத்தக்கூடாது. மது அருந்திய நிலையில் தூக்க கலக்கத்தில் செல்போனில் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது. கிளீனரிடம் வாகனத்தை ஓட்ட கொடுக்க கூடாது. வாகனத்திற்குரிய RC, IC மற்றும் DL போன்ற ஆவணங்களின் நகல்களை வைத்திருக்க வேண்டும். அதிக உயரமான சரக்கு வாகனத்தை ஓட்டிச் செல்லக்கூடாது. தரையிலிருந்து சரக்குகளின் உயரம் 380 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு மேல் கேபினில் ஏற்றக்கூடாது. சரக்குகளின் மேல் அபாயமான முறையில் ஆட்களை ஏற்றிச் செல்லக்கூடாது. ஆளில்லா இருப்பு பாதையை கடக்கும் போது இருபுறமும் கவனித்து கவனமாக கடக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு விதிகளை மதித்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. அளவுக்கு அதிகமான பயணிகளை பேருந்தில் ஏற்றிச் செல்லக்கூடாது. ஃபுட்போர்டுகளில் பயணிகளை பேருந்தில் அனுமதிக்க கூடாது. கால அட்டவணை பேருந்தில் இல்லாமல் இருக்கக்கூடாது. முன்னால் இருக்கும் பயணிகளிடம் பேசிக்கொண்டு பேருந்தை ஓட்டக்கூடாது. இசை நாடா ஒலி இருப்பின் அதில் கவனம் செலுத்திக் கொண்டே பேருந்தை ஓட்டக்கூடாது. சீருடை, பெயர் விலையின்றி பேருந்தை ஓட்டக்கூடாது. மது அருந்திய நிலையில் தூக்க கலக்கத்தில் செல்போனில் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கக்கூடாது. வாகனத்திற்குரிய RC, IC மற்றும் DL போன்ற ஆவணங்களின் நகல்களை எப்போதும் வைத்திருக்க வேண்டும். பேருந்தை அனுமதிக்கப்பட்ட வேகத்திற்கு மேல் அதிவேகம் செலுத்தக்கூடாது. பேருந்தின் முன் இடது இருக்கையில் ஓட்டுநர் பார்வையை மறைக்கும்படி பயணிகள் அமரக்கூடாது. பேருந்தில் பயணிகள் கை மற்றும் தலையை வெளியில் நீட்டி பயணம் செய்யக்கூடாது. நீங்கள் டிரைவரா? அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு தான். அரசாங்கமே சாலை பாதுகாப்பு வார விழாவை கடைபிடிக்கிறது. காவல்துறையினர், RTO துறையினர், அரசு போக்குவரத்து துறையினர் விபத்தை குறைக்கவும் சாலை விதிகளை கடைபிடிக்கவும் பல இடங்களில் வாசக பேனர்கள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தி வருகின்றனர். கார் ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் இரவு வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும். அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் செய்வீர், பலரது உயிர்களை காப்பீர். பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்போம், விபத்தை தவிர்ப்போம். வாகனங்களை ஓட்டத் தெரிந்த பலர் முக்கிய சாலை விதிகளை குறித்து அறிந்திருப்பதில்லை. அது குறித்து முக்கிய தகவல்கள் உங்களுக்காக. பகலில் முகப்பு விளக்கு எரியவிட்டு எதிரே வரும் வாகனத்தை எச்சரித்தபடி முன்னேறுவது குற்றம். சாதாரண நேரங்களில் 4 புறங்களில் உள்ள எச்சரிக்கை விளக்குகளை எரியவிடக்கூடாது. அபாயகரமான அல்லது வாகனம் பழுதாகி நிற்கும் போது அல்லது பழுதான வாகனத்தை பிற வாகனங்கள் இழுத்துச் செல்லும் போது முன்புறமும் பின்புறமும் இரு வாகனங்களிலும் ஆன்டோ போர்டு பலகை மாட்ட வேண்டும். முகப்பு விளக்கை எரியவிட வேண்டும். ரோட்டின் நடுவில் கோடுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் விட்டுவிட்டு போட்டிருந்தால் ஒரு வாகனத்தை இந்த இடத்தில் முந்திச் செல்லலாம் என்று பொருள். அதே சமயம் தொடர்ச்சியாக நீண்ட கோடுகளாக போட்டிருந்தால் முந்தக்கூடாது என்று பொருள். ரோட்டின் நடுவில் தொடர்ச்சியாக இரட்டை கோடுகள் போட்டிருந்தால் அதை ஒரு தடுப்புச் சுவராக கருத வேண்டும். ஓட்டுநருக்கு 20.5 மீட்டர் அதாவது 67 அடி தொலைவில் இருந்து வரும் வாகனத்தின் பதிவு எண்ணை படிக்க முடிந்தால் கண்கள் நல்ல பார்வையுடன் உள்ளது என்று பொருள். எனவே ஆண்டிற்கு ஒரு முறை இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கண் பரிசோதனைகள் செய்வது அவசியம். அவ்வாறு இல்லாவிட்டால் அசம்பாவிதம் ஏதேனும் நேரிட்டால் அதுவே பயணிக்கும் அவர்களுக்கு யமனாக மாறிவிடும். 4 வழிச்சாலையின் நடுவே
மீடியனில் அரளி செடிகளை வைத்துள்ளனர். காரணம், எதிரே வரும் வாகனத்தின் முகப்பு விளக்கு ஒளியிலிருந்து அது கண்களை பாதுகாக்கும். வறட்சியையும் தாங்கும். இச்செடிகளின் வேர்கள் அதிகம் வெளிவராது. இது வாகனங்கள் வெளிவிடும் கரியமில வாயுவான கார்பன் டை ஆக்சைடை அதிகம் உறிஞ்சிக் கொள்கிறது. அதோடு விலங்குகளும் இவற்றை உண்பதில்லை. நமக்கு அவசர அழைப்பு எண் 108 என்பது தெரியும். மற்றும் ஓர் எண் 112 என்று பலருக்கு தெரியாது. மொபைல் போன் சிக்னல் இல்லாத இடங்களிலும் மொபைலின் கீ லாக் செய்யப்பட்ட நிலையிலும் இந்த எண்ணை அவசர உதவிக்கு பயன்படுத்தலாம். மொத்தத்தில் விவேகமான வேகமே விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். பொதுமக்கள் தவறாது இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அறிவிப்புகளை உங்களுக்கு வழங்கியது மதுரை மனிதநேய பாதுகாப்பு ஆர்கனைசேஷனின் நிறுவனர் மற்றும் தலைவர் உயர் திரு என் அசோகன் அவர்கள், பிளெஸிங் பவுண்டேஷன் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் டாக்டர் IL ஜோசப் ஜெயராஜ் MA அவர்கள், மற்றும் மதுரை HPO செயலாளர் திரு அஸ்வின் P பட்டேல் அவர்கள், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு R காந்தி MA BL அவர்கள், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கு சாமிதுரை MA BL அவர்கள், மதுரை உயர்நீதிமன்றம் நோட்டரி பப்ளிக் மற்றும் வழக்கறிஞர் திரு J அழகுராம் ஜோதி BA BL அவர்கள், மனிதநேய பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் அமைப்பின் சார்பாக செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியாக்கள், அனைத்து அரசு துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் செய்வீர், பலரது மனித உயிர்களை காப்பீர்.